வணக்கம். தமிழ்நாடு வானிலை பிரதீப். தமிழ்நாடு வானிலை பிரதீப் சேனலை பார்ப்பதற்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தற்போது தென்மேற்கு பருவமழை காலம் நடந்து வருகின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் அதாவது சீ டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். அதாவது இந்த வங்கக்கடலோட டெம்பரேச்சர் இருக்கும். அதாவது இந்த இது வடக்கு வங்காள விரிகுடா கடல். இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் 29, 30 இந்த நிலைமையில் இருக்குது. ஸோ இங்கே உள்ள டெம்பரேச்சர் கம்மியாயிருச்சு. காரணம் என்னென்னா எம்ஜிஓ நகர்ந்து வருது. தற்போது பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன் நேற்று, இந்த எம்ஜிஓங்கிறது ஒரு கடல் சார்ந்த நிகழ்வு. அதிக மேக கூட்டங்களை உருவாக்கி ஏதாச்சும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையோ ஒரு சாதாரண ஒரு சிஸ்டம் இருந்தால் அதை தீவிரப்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் எம்ஜிஓ. ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழையும் சரி, தென்மேற்கு பருவமழையும் சரி, நம்மளோட கடல் பகுதியில் இந்திய பெருங்கடல்லையும் இல்லை வங்காள விரிகுடா கடல் பகுதியிலையும் வரும். ஸோ இது இப்போ பாருங்கள், இப்போ எம்ஜிஓங்கிறது தற்போது அதாவது நாளை அல்லது நாளை மறுநாள் நம்மளோட மேற்கிந்திய பெருங்கடல் நுழைதன் காரணமாக ஸோ இப்போது அந்த தாக்கம் பார்த்திங்கன்னா மேகக்கூட்டங்களை பாருங்கள். இந்த மாலைத்தீவு கிட்ட பாருங்கள், இந்த மாலைத்தீவு கிட்ட அதிகமான இருக்கவங்களுக்கு சேட்டலைட் மேட்சர் பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இது பாருங்கள், இது ஃபுல்லாக அதிக மேகக்கூட்டங்களை இந்திய பெருங்கடலில் உருவாக்கிருச்சு. அதாவது இது இப்போ இங்கேருந்து உள்ளே இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேற்கிந்திய பெருங்கடலில் இதான் மேற்கிந்திய பெருங்கடல். ஸோ ஆஃப்ரிக்காவிலேருந்து இப்படி உள்ளே நுழைந்து வரும்பொழுது அதிக மேகக்கூட்டங்களை உருவாக்கும் இந்த எம்ஜிஓங்கிறது. அது ஒரு அதாவது வேவ்னு சொல்லுவோம், ராசிபி வேவ்னு சொல்லுவோம். ஸோ அதிக மேகக்கூட்டங்களை உருவாக்கி அது அப்படியே நகர்ந்து அது கிழக்கிந்திய பெருங்கடலில் போகும். அப்போ இந்த இடத்துல மேற்கிந்திய பெருங்கடலில் அந்த எம்ஜிஓ நுழைஞ்சுன்னா அந்த மேகக்கூட்டங்களை அதிகமாக இங்கே உருவாக்கும். ஸோ இது பே ஆஃப் பெங்காலில் போச்சுன்னா அது மேகக்கூட்டங்களை இங்கே உருவாக்கும். அதாவது இது பசிபிக் பெருங்கடலில் போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். இது இங்கேயே விழுந்துடும். ஸோ இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக தான் வருது. ஸோ இந்த இடத்துலையும் இதோட எம்ஜிஓட பரப்பளவு பார்த்து இங்கேருந்து இது ஃபுல்லாகவே இருக்குது. அதனால தான் ஃபுல்லாக இங்கேருந்து உங்களுக்கு முழுமையாக அவங்களுக்கு க்ளவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகம் முழுவதுமே நல்ல மழை இருக்கும். குறிப்பாக இன்று பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் பல இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், புதுச்சேரி, சேலம், ஈரோடு, வேலூர், ராணிப்பேட்டை, நாமக்கல், அதாவது தமிழகம் உள் மாவட்டங்கள் அனைத்து இடங்களிலும் இன்று ஓரளவு நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. தென் கடலோர பகுதிகளிலும் இன்று நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தற்போது மழை வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. இன்று மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. இன்று முதல் 15ஆம் தேதி வரைக்கும் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதும் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ இந்த எம்ஜிஓ இந்த இடத்துலேருந்து இங்கே நுழைந்து வரும்போது இப்போ இந்த மேகக்கூட்டங்களை இங்கே கொண்டு வரும்போது இந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு காற்று சுழற்சி உருவாகி இது இலங்கை அருகே திருப்பி என்ன ஆகும்னா இது அந்த பே ஆஃப் பெங்கால் இப்படி ஏறி ஸோ இது அந்த வடக்கு ஆந்திரா அந்த விசாகப்பட்டினம் அதை வெட்டி உள்ள பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்நிலையை நெருங்கி ஒரு வீக் சிஸ்டமாகவோ இல்லை ஒரு காற்றழுத்த தாழ்நிலையாவோ நெருங்கி கரையை கிடக்கும். ஸோ அப்படி கறக்கும் பட்சத்தில் இங்கேருந்து உங்களுக்கு இப்படி பெண்ட் பண்ணும்போது ஸோ இங்கேருந்து வரும்போது யூஎஸ்சி வரும்போது இந்த யூஎஸ்சி இங்கே இருக்கிறதுனால இந்த யூஎஸ்சி நோக்கி ஈரப்பத காற்று எல்லாமே இங்கேருந்து வீசும். அதாவது அரபிக்கடல்லேருந்து இந்த காற்று அப்படி கொண்டு வரும்போது தமிழகம் முழுவதுமே நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. இன்றிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும். ஸோ இன்றிலிருந்து இன்று ஒரு 14 மாவட்டம் பெஞ்சுன்னா நாளைக்கு 16 மாவட்டம் இப்படி பரப்பளவு அதிகமாகும். இந்த 11, 12 பல இடங்களில் இடியுடன் தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த 11, 12ஆம் தேதி பல இடங்களில் இடியுடன் தாக்கம் இடி அதிகமாக இருக்கும். நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ இதை பாருங்கள், அவங்க அதாவது இது ஒரு அதாவது இது ஒரு வெதர் மாடல். ஸோ இந்த க்ரீன் கலர் எல்லாமே ப்ரெசிபிடேஷன் தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பாருங்கள், இது 8ஆம் தேதி. ஸோ இந்த 8ஆம் தேதி மாலையை பாருங்கள், மாலையை கொடுத்துருக்கு அவங்க ஃபோர்காஸ்ட்டு பாருங்கள். இந்த க்ரீன் அதாவது தமிழகம் உள் மாவட்டம் இருக்குது. ஸோ இந்த கடலோர மாவட்டம், தென் கடலோர மாவட்டம் இருக்குது. இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அந்த கடலோர பகுதி உள்ள க்ரீன் கொடுத்துருக்காங்க ப்ரெசிபிடேஷன். ஸோ இப்போ இங்கே மழைக்கான வாய்ப்பு இருக்குது 8ஆம் தேதி. அடுத்து பாருங்கள் 9ஆம் தேதி கொஞ்சம் அதாவது இன்னையோட பரப்பளவு பாருங்கள் கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த உள்ள நம்ம தமிழ்நாடு இதுக்குள்ளே பாருங்கள் இன்னையோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மழை பரப்பளவு அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி பாருங்கள், இதில் பாருங்கள் இந்த 11ஆம் தேதி பாருங்களேன்.
11ஆம் தேதி பாருங்கள், ரொம்ப தமிழகம் முழுவதுமே, இலங்கை முழுவதுமே நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. தமிழகம் முழுவதுமே நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது பல இடங்களில். இந்த 11, 12 அப்போ இன்னையிலேருந்து உங்களுக்கு மழை தொடங்கிடும். ஸோ காமிச்சிருக்காங்க, இன்னையிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அதனால தான் உங்களுக்கு இந்த வெதர் மாடல் எடுத்து வச்சுருந்தேன். இந்த க்ரீனில் கொடுத்துருக்குறது எல்லாமே அந்த மழை மேகங்கள். ஸோ இன்னையிலேருந்து தமிழகம் முழுவதுமே நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ இதில் பாருங்கள், அந்த 11ஆம் தேதி, இந்த 12ஆம் தேதி வாக்கில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்கள், அந்த க்ரீனில் கொடுத்துருக்காங்கல்ல, இது ஃபுல்லாகவே நல்ல மழை பெய்யக்கூடிய பகுதி. அது மாதிரி இலங்கை பாருங்கள், இந்த இலங்கையில் இந்த பகுதி ஃபுல்லாக இந்த மிக கனமழை பெய்ய பகுதி. ஸோ ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்டிவ், அதாவது மிக தீவிர க்ளவுட்ஸ் இருக்கும் அந்த இலங்கை கிழக்கு பகுதியில். அது காரணம், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த காற்று சுழற்சியானது ஸோ அப்படி நெருங்கி வந்து இது இப்படி போகும். அதை நான் காமிக்கிறேன். அந்த 13, 14ஆம் தேதிலாம். ஸோ 10ஆம் தேதி, அந்த 11ஆம் தேதி காற்று சுழற்சி இலங்கையை வந்துடும். ஸோ அந்த எம்ஜிஓ மூவ்மெண்ட் அங்கே பண்ண இந்த க்ளவுட்ஸை தூக்கி இப்படி கொண்டு போகும். ஸோ அப்படி இங்கே வரும்போது இந்த கிழக்கிந்திய பெருங்கடல் வரும்போது இதோட வேவ், ராசிபி வேவ் க்ளவுட்ஸ் வந்து இங்கே தான் உருவாகும். அப்போ அந்த க்ளவுட்ஸ் வந்து இப்படி இப்போ தென்மேற்கு பருவமழை காலம்னால இது காற்று மேற்குலேருந்து தான் நடிக்கும். அப்போ இங்கேருந்து க்ளவுட்ஸ் அப்படி மேலே தான் கொண்டு போகும். இப்போ இதே வடகிழக்கு பருவமழைனா இந்த செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர் நம்ம காலம் இங்கே எம்ஜிஓ வச்சுன்னா நம்ம இப்படி கொண்டு வரணும் சுழற்சியை. இப்போ இலங்கை கிட்ட கொண்டு வந்து தமிழகம் முழுவதும் மழையை கொடுத்து இந்த பிக் க்ளவுட்ஸ் இப்படி மேலே கொண்டு போயிடும். ஸோ இதை நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த 14, 15ஆம் தேதியெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் மேலே போயிடுச்சா. ஸோ இந்த இடத்துல அந்த காற்று ஒரு சுழற்சி உருவாகிற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு இருந்தா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சுழற்சி, ஒரு ரவுண்டாக இருக்கா, காற்று சுற்றுதா. அப்போ அதை சுற்றி க்ளவுட்ஸ் இருக்கா. ஸோ இப்போ இங்கே இந்த க்ளவுட்ஸ் இப்போ இங்கே கொண்டு போய் இப்படி மேலே கொண்டு போயிடும். 15, 16 அந்த வடக்கு அந்த இதை ஒட்டி கொண்டு போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கொடுத்துருக்காங்க காற்றழுத்த தாழ்நிலையாக. காரணம் எம்ஜிஓ வரதுனால இங்கே சி டெம்பரேச்சரும் 29, 30 டிகிரி செல்சியஸ் பேங்கில் இருக்கிறதுனால இது வந்து சிஸ்டம் வந்து பொதுவாக ஒரு வங்கக்கடலில் வெப்பநிலை அதிகமாக இருந்தால் காற்றழுத்த தாழ்நிலையோ இல்லை ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ உருவாகிறதுக்கு சாதகமாக தான் இருக்கும். குறைவாக இருந்தால் தான் உருவாகாது. அதாவது எம்ஜிஓ வரதுனால பாருங்கள். ஸோ கொடுத்துருக்காங்களா பாருங்கள், இது மேலே போகுது அப்படியே. ஸோ இங்கே பாருங்கள், க்ளவுட்ஸை எல்லா பக்கமும் மேலே கொண்டு போய் பாருங்கள், இந்த நம்ம தெற்கு வடக்கு ஆந்திரா அந்த காக்கிநாடா ஒட்டி உள்ள பகுதியில் அந்த க்ளவுட்ஸ் அப்படி இது பண்ணி இது அப்படியே உள்ளே போய் இது வலுவிழந்துடும். ஸோ அப்போ இது இங்கே இருந்துமே நமக்கு மழையை கொடுக்குது. இலங்கையிலேருந்து இங்கேருந்து ஒரு மேடக்கு சுழற்சியாக இருந்து தமிழகம் முழுவதும் மழையை கொடுத்து, அதோட என்ன ஆகுது, திருப்பி இங்கேருந்து காற்றழுத்த தாழ்நிலை மேலே போய் மழையை கொடுக்குது. அப்போ இன்னையிலேருந்து 15ஆம் தேதி வரைக்குமே 15ஆம் தேதி வரைக்கும் தமிழகம் முழுவதும் நல்ல மழை எதிர்பார்க்கப்படும். எந்த மாவட்டத்தையும் ஒதுக்காது. மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு உங்களுக்கு இதே நான் நேற்று சொன்னது தான். அந்த மன்னார் வளைகுடா மீனவர்கள் மற்றும் குமரி மீனவர்கள் கரையிலே மீன் பிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அவங்களுக்கு தொடர்ந்து 16ஆம் தேதி வரைக்குமே கடல் காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். ஸோ உங்களுக்கு இதே தான். நன்றி. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாலை இன்னொரு வானிலைகளில் சந்திப்போம்.